வணக்கம் நண்பர்களே. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லார்ட்ஸ் Thursday ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டாக் ஆஃப் த டவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லார்ட்ஸ் பிச் எப்படி இருக்க போகுதுன்னு தான். இப்போ ரீசெண்டா சில பிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல அந்த ஒரு பர்டிகுலர் பிச்சை பார்க்கும்போது இல்ல வெறும் புல்லு தான் இருக்கு. என்னடா எதிரா பிச்சு எதிரா கிரவுண்டுன்ற டிஃபரன்ஸ் கூட தெரியல. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், அது இனிஷியலா காமிக்கும் போது அப்படிதான். ஸோ மேட்ச் கிட்ட வர 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 வந்து பாத்தீங்கன்னா அவங்க முக்காவாசி புல்ல ஷேவ் பண்ணிடுவாங்கன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். பட் டெஃபினட்டா இந்த ஒரு விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரீன் டீஞ்ச் இருக்குமா இல்ல டவுட்டே கிடையாது. ஏன்னா ஜென்ரலாவே லார்ட்ஸ் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஃபேவர் ஆயிருக்கு. ஓகே, மேபி இந்த WTC வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஃபேவர் இல்லாம இருந்திருக்கலாம், கொஞ்சம் ட்ரை விக்கெட்டா இருந்திருக்கலாம். பட் இந்த விக்கெட் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா Day 1 Day 2 இட் வில் பி ஃபேவரிங் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்றது என்னோட ஒரு கருத்து. போக போக நல்லா பேட்டுக்கு வரும் அண்ட் அந்த ஸ்லோனஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விக்கெட் தான் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பாங்க, அதுல டவுட் இல்லை. பட் சம்டைம்ஸ் இந்த கிரீன் டீஞ்ச் கொடுக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா it not only going to help England, it's going to help the Indian fast bowlers also. So it's going to be between Jasprit Bumrah and Jofra Archer. So கண்டிப்பா அனல் பறக்க போகுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.